தஞ்சாவூர் மாவட்டம் காச வளநாடு கோவிலூர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் 7ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறும் நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் இதற்கான அழைப்புதல் நேரில் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் காச வளநாடு கோவிலூர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சென்னை போயஸ் கார்டனில் கோவில் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து இதற்கான அழைப்புதலை வழங்கினார்கள். திருக்கோவிலுக்கு தேர் ஒன்று வேண்டும் என்றும் அதற்கு ஆவண செய்யுமாறு புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் கோரிக்கை வைத்ததாகவும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். கும்பேசருக்கு அழைப்பு கொடுத்து அனைவரும் வந்திருக்கின்றோம். காசாநாட்டு சார்பாக அவர் வந்து கும்பேசத்தை முன்னிட்டு நடத்தி கொடுப்பார் என்று வரவே புரிந்தோம். வருகிறோம் சொல்லியிருக்காங்க. காசாநாட்டு சார்பா வந்து ஐயா செஞ்ச பணியை வந்து நீங்களும் செய்யணும்னு சொன்னாங்க. ஐயான்னா அவங்களோட கணவர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சாங்க. அதே போல நீங்க தொன்று தொட்டு செய்யணும் அப்படின்னு எங்க நாட்டு சார்பா வந்து கேட்டோம். ஊன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்ற கோயிலுக்கு செய்ய வேண்டிய உதவிகளும் செய்யறாங்க. பட்டாடைகள் இது எல்லாமே கோயிலுக்குள்ளது எல்லாமே கொடுத்து சந்தோஷமா வந்துடுறேன்னு சொன்னாங்க. நாங்க ஒரு கோரிக்கை எங்க நாட்டு சார்பா தேர் செய்யறதுக்கு கேட்டோம். அதுக்கு நேரில் வந்து பார்த்துட்டு தக்க பதில சொல்றேன், ஆவணம் செய்யறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி அனைத்து தெய்வங்களுக்கும் வேண்டிய பட்டு ஆடைகள் காச வளநாட்டவர்கள் விழார் சங்கர், அமரேசன், காசிநாதன், ரவி, அகிலன், சம்பந்தம், திருமாவளவன், சுரேஷ், கோபி, சுவாமிநாதன் ஆகியோரிடம் புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கினார்.